Hey friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவர் வேற வண்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்துட்டு இருக்கு மோட்டர்லேருந்து. தென்னை மரம், இந்த சைடு ரோடு, இங்கே ரிசர்வ் டேடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அழகான இடம். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி வர்றது, மரங்கள் பாருங்கள் அழகாக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அப்போ வந்து இந்த தார் ரோடு வந்து போடல ஃப்ரெண்ட்ஸ். எப்போ அப்போ போடவே இல்லை, இருந்துச்சு அந்த அப்போ போட்டிருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருந்தோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாப்பா எங்கள் அம்மா வீட்டில் இருப்பாள். அப்போ வந்து எங்களுக்கு செம்ம சண்டை வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் அங்கே நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவோம். நல்ல அழகான இடம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வெறும் இதுதான் சோளக்கருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், எத்தனை நாள் ஆச்சு சர்வீஸ் பண்ணி? கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காரு வண்டி. 15 நாள் அதுக்கு மேலே ஆயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட நிலமை பாருங்கள். இவருக்கு வந்து ஒன்லி வீக்லி ஒன்ஸ் வந்து சர்வீஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. அதுக்குள்ளே டர்ட்டி ஆயிரும் வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு இன்னொரு இடத்துல போய் வீடியோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நின்று தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்போ விட அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நின்று தான் நாங்கள் வீடியோலாம் எடுப்போம். இங்கே வீடியோ எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பெரிய சண்டை நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் 2 பேர்த்துக்கும். எப்படி சண்டை நடந்துச்சுன்னா, சண்டை நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிசர்வ் டேடி சொல்லுவார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் டேடி, சொல்லுங்கள் ரிசர்வ் டேடி, சண்டை வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல எனக்கு. சொல்லுங்க தெரியாதா? சொல்ல முடியாது. சொல்லுங்க சீக்கிரம். என்ன சொல்லணும்? இங்கேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சண்டை வந்துச்சு. சண்டை வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இங்கே நேபாள் போயிட்டாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நேபாள் டைரெக்டாக போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் கோவத்தில். உங்கள் மாதிரி இங்கே இருக்கணும் இல்லையா சொல்லி இதை மாதிரி போயிட்டாச்சு. ஆமாம், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் கோவத்தில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்கிட்டு நேபாளுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மெட்ரோ சிட்டின்னு எழுதியிருக்கு. இதுக்குள்ளே போகலான்னு ஆசையாக இருக்குது, பார்ப்போம். சும்மா வீடியோ எடுக்க தான். போக விடுவாங்களா விட மாட்டாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து பிரெட் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 முட்டை, அதுக்கப்புறம் ப்ரெட்டு. அதனால் இன்றைக்கி வந்து பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், இது வந்து கொத்தமல்லி, இங்கே வந்து முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ப்ரெட் ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம், அதையே சேர்த்து வாங்கினால என்ன ரேட்டுன்னு தெரியல. ஸோ கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்துச்சு ஆல்ரெடி. சாப்பாடு பக்கம் 2 பேருமே பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். மெட்ரோ சிட்டிக்குள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து வாட்ச்மேன் வந்து உள்ளே போகக்கூடாது, திரும்பி போங்கன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அங்கே வீடியோ எடுக்கலை.
டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரே போரிங். இந்த சண்டே ரொம்ப போராக போச்சு. பிரெட் ஆம்லேட் வந்து யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் புத்தாண்டு வேறு வருது. ஸோ அனைவருக்கும் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நியூ இயர். ஸோ 3 பேரும் குளிச்சுட்டு ரிசப்க்கு வந்து புது ட்ரெஸ் போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ்ஸு வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அழகாக ரெட் கலர் டிஷர்ட் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் நல்லா குளிச்சுட்டு ரிசப் வந்து நல்லா ஜாலியாக விளையாடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிசப் டேடிக்கு விஷ் பண்ண தெரியாது, அதனால நீங்கள் விஷ் பண்ணுங்க. இங்கிலீஷில் விஷ் பண்ணுங்க. ஹாப்பி ஹாப்பி தமிழ் நியூ இயர் சொல்லுங்க. தமிழ் அங்கே நேபாளிலேயும் ஹாப்பி நியூ இயர் தான். ஆமாம், தமிழ்நாட்டிலையும் ஹாப்பி நியூ இயர், நேபாள்லேயும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேமராவில் வரவே மாட்டேங்கிறான். ரிசப்க்கு வந்து வீடியோவில் வர்றது பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் ரிசப் கீழே பார்த்துட்டு தான் இருப்பான், மேலே பார்க்க மாட்டான். பாருங்க ரிசப் குட்டி, இது வந்து மீஷோவில் வாங்கின ட்ரெஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். 3 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் காமிங்க ரிசப்க்கு. ஹாய் ரிசப். ஹாய் ரிசப். 3 பேரும் குளிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டு ஈவினிங் தான் சாமி கும்பிடணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் எடுக்கல, கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் டேடி தூங்கிட்டாங்க, நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஈவினிங் டைம் வந்து ரிசப் டேடி வந்து பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்தார். கோயிலுக்கு போகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோயிலுக்கு அடுத்த டைம் போய்க்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலை, வீட்டிலேயே சாமி கும்பிட்டோம். என்னென்ன கொண்டு வந்தார்னா பழம்லாம் கொண்டு வந்தார், பூவு, அதுக்கப்புறம் சாம்பிராணி கொண்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ், கப் சாம்பிராணி. பழம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதுளம் பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், அப்புறம் வாழைப்பழம் கொண்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் திராட்சை பழம் வந்து கொஞ்சோண்டு கொடுத்தாங்களாம் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் சாம்பிராணி ஃப்ரெண்ட்ஸ், கப் சாம்பிராணி. இந்த சாம்பிராணி செம்ம புகை வருது ஃப்ரெண்ட்ஸ். என் கண்ணெலாம் எரியும், என்னன்னு தெரில. இந்த சாம்பிராணி நல்லா தான் இருக்குது, பட் கண் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக புகை வரும், நல்லா இருக்குது. ஆனால் பட் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் லைவ்ல கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நேபாளா, நீங்கள் எல்லாம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவீங்களா, ஹிந்துவான்னு கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹிந்து தான். நேபாளில் வந்து தமிழ் நியூ இயர், இப்போ சித்திரை 1ன்னா அங்கே வந்து சித்திரை 1 புது வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் வந்து தமிழ் நியூ இயர் தான் பார்ப்பாங்க. இந்தியன் பீப்புள்ஸ்னால் ஆங்கில புத்தாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து 5ஆம் தேதி 10ஆம் தேதி வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நேபாளில் வந்து ஆங்கில புத்தாண்டு வந்து பார்க்க மாட்டாங்க. சித்திரை, வைகாசி அப்படிங்கிற மாதங்கள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதம் தான் நேபாளில் வந்து பார்ப்பாங்க. ஆங்கில புத்தாண்டு மாதங்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எத்தனாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 2083வது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேபாளில் மெயின் ஹாப்பி நியூ இயர்னால் அது வந்து ஆங்கில புத்தாண்டு கிடையாது. இங்கே வந்து தமிழ் புத்தாண்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நேபாளில் வந்து விஷு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் மெயின் வந்து நேபாளில் வந்து ஆங்கில புத்தாண்டு கொண்டாட மாட்டாங்க. மற்றபடி எல்லா ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி, பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி எல்லா ஃபெஸ்டிவலும் கொண்டாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நேபாளில் ஹோலி, ரக்ஷாபந்தன் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு இந்த தடவை போகலை, அடுத்த தடவை போய்க்கலான்னு சொல்லி விட்டாச்சு. இந்த மந்த் லாஸ்ட் வந்து ராமேஸ்வரம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.